தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளி வெங்கட், அர்ஜுன் தாஸ் நடிப்பில் விஷால் வெங்கட் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற பாம் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெருப்பு சாமி உருவாக்குனாரு, வெளிச்சத்துக்கா இல்லை வீட்டை கொடுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்ணுறான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை களமாக என்ன இருக்குது, அந்த ஒரு ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமம், அந்த கிராமம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அது வந்து தீண்டாமையாலும் பிரிவினைகளாலும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரே கிராமம். ஸோ அதில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள், அதாவது காளி வெங்கட்டுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவர் வந்து இந்த பிரிஞ்சிருக்கிற கிராமத்தை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னும், இந்த கிராமத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துடணும், எல்லா வசதிகளையும் அரசாங்கத்திட்ட பேசி இல்லை ஏதாவது பண்ணி எந்த வழியிலையாவது பண்ணி கொடுத்துடணும்னு ஆசைப்படுற ஒரு பகுத்தறிவான ஒரு ஆளாக அந்த கிராமத்தில் அவர் இருக்கார். ஆனால் அவரோட ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துடுறார். இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது, இதை நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் அவர் இறந்துடுறாரு. இறந்தோன்னே அவரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு நடுராத்திரி எல்லா கிராமமும் ஒன்றா சேர்ந்து அவரை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட அந்த பாடி ஒரு பாம்பு போடும். அப்போ எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன பாடி எப்படி பாம்பு போடுது அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். என்ன அவர் நிஜமாக செத்துட்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு நடுவில் அந்த ஊர் பூசாரியோட ஒரு உளறலால் அது வந்து சாமி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த செத்து போன அந்த காளி வெங்கட்டை அந்த பாம்பு போடுற அந்த பாடியை சாமி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிரும். ஸோ அதோட திருவிழாக்கு இன்னும் 1-2 நாளே இருக்கிற பட்சத்தில் இப்படி வந்திருக்கிற இந்த சாமியால் அந்த பிரிஞ்சிருக்கிற கிராமம் ஒன்றா சேருதா இல்லையா அப்படின்ற ஒரு ட்ராமாவாக தான் இந்த படத்தை வந்து அழகாக கொடுக்க படக்குழு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பாம் படத்துக்கு வந்து ஒரு போதிய ஒரு விளம்பரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய பேருக்கு அந்த படம் போய் சேரவே இல்லை. அதிகமாக படம் பார்க்குற ஆட்களுக்கும் சினிஃபைல்ஸுக்கும் இல்லை சென்னையில் இருக்கிற பரவலான ஆட்களுக்கும் மட்டுமே தான் அதிகமாக அந்த படம் வந்திருக்க தெரிஞ்சாலுமே கூட சில பேருக்கு இந்த படம் பாம்னு ஒரு படமா அப்படின்னு கேட்குற அளவில் சில பேர் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனாலும் இப்படி நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிறது சகஜம்தான். ஆனால் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு விமர்சனத்தை பெற்று அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறதையும் நம்ம நிறையா இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த படம் இடம் பெறுதா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின இந்த படத்தோட டேரக்டர் விஷால் வெங்கட் தான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கி அவருக்குன்னு ஒரு பரவலான அவர்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸையும் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் எடுத்திருக்கிற ஒரு கதை களமும் அவர் சொல்ல நினச்சிருக்கிற கருத்தும் வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அவர் நினச்ச கருத்துலேருந்து விலகாமல் கமர்ஷியல் விஷயங்களை வந்து அளவுக்கு அதிகமாக திணிக்காமல் ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமத்து கதையை எடுக்கப்பட்டிருக்கிற இந்த கதைக்கு மேக்கிங்குமே வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கதாபாத்திரங்களை காமிக்கிறதுமா இருக்கட்டும், இல்லை அந்த ஊரை காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து போதுமான அளவில் ஒரு கைத்தேர்ந்த விஷயமா அவர் பண்ணி முடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் எங்கே வந்து ஒரு நெருடலான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க கிராமத்தை ஒரு கிராமத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த கதையில் அந்த நிலப்பரப்பை வந்து ஒழுங்காக காட்டலையோ அப்படின்ற ஒரு தாட் வந்து வர்றதை தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஊரோட ஸ்ட்ரக்சர் என்ன ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஊர் எப்படி இருக்குது என்ன ஸ்ட்ரக்சர்ன்றதை தாண்டி அந்த ஊர் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து உணர்வுபூர்வமாக கடத்த தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எழுறதை நம்ம தவிர்க்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த தீண்டாமையால் அங்கே நடக்கிற ஒரு பிரிவினை பிரச்சனைகளால் அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த பார்வையாளர்களுக்கு கடத்தும் போது தான் வந்து பார்வையாளர்கள் வந்து இந்த கதாபாத்திரங்களுக்காக வருத்தப்படுவாங்க, கனெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் 3 ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு இருந்திருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பாம்பு போடுற பிணம் அப்படின்றத தாண்டி படத்தில் விறுவிறுப்பு சேர்க்கிறதுக்கு வேறு எந்த விஷயங்களும் இல்லாதது படத்தில் ஒரு சிறிய ஒரு தொய்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் 2வது பாகத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா வந்த காட்சிகளே திருப்பி வர்றது மாதிரியான ஒரு சின்ன ஒரு சலிப்பு தட்டினதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க இது ஒரு காமெடி படமாக கிரியேட் ஆகிருந்தாலும் படம் முழுக்க வர்ற நிறையா காமெடி காட்சிகளில் ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வந்து திரையரங்க நல்லாவே சிரிக்க வச்சுது அப்படின்ற விஷயத்த நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இருந்த மற்ற பெரும்பாலான காட்சிகளுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் அலர்ட், இருந்த முக்கால்வாசியான காட்சிகளும் வந்து அந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்தபடி அந்த பிணம்ங்கிறத தாண்டி அந்த ஒரு பூசாரியோட அம்மா சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்படி நடக்கிறது, இல்லை ஆடு வந்து தும்முனதால் முழங்கால் போடுறது, உட்கார்றது, இது வந்திருக்கிறது யார் சாமி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பூசாரியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அந்த சோதனையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அடிக்கடி நிறையா படங்களில் பார்த்த ஒரு பழக்கப்பட்ட சீன்களாக இருந்ததுனால இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த படத்தில் நிறையா கதாபாத்திரங்கள் இருக்காங்க. நிறையா கதாபாத்திரங்களுமே வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அதை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் சும்மா வந்தாங்க போனாங்கன்னு இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுத்து அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க.
இருந்தாலுமே கூட அந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்டேஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ட்ராமா வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த ட்ராமான்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அது இங்கே கொஞ்சம் மிஸ் ஆனதா ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அபிராமி, நாசர் மாதிரியான பெரிய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கும்போது அவங்களோட கதாபாத்திரத்தையும் வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு ஃபார்மேட்டில் எழுதியிருந்தது ஒரு இன்னொரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே கூட எழுத்தாளர்கள் பற்றி பார்த்தோம்னா டேரக்டரோட சேர்ந்து மற்ற எழுத்தாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் வசனங்கள்லையாக இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்ல வந்த கருத்துலேருந்து விலகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அது சொல்ல வந்த கருத்தையுமே வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக மாறிடாமல் இருக்கிறதுக்கான கவனம் செலுத்தினதாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களோட ஒர்க் வந்து பாராட்டுக்குரியதாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது அந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய ஆட்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள். ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் தாஸ் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லாக ஒரு வயலண்ட்டாக தான் பார்த்துருக்கோம், ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கோம், ஆனால் ஒன்றுனா சண்டை ஃபைட்டு அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து அவர் ரொம்ப ஒரு அப்பாவியான கேரக்டராக, ஒரு சாதுவான கேரக்டராக இருப்பார். சின்னதாக ஏதாவது யாராவது அடிக்க வந்தாலும் பயந்துருவார். அப்படி ஒரு கேரக்டராக இருப்பார். அது அவருக்கு புதுசாக இருந்தாலுமே கூட அதில் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அவரும் வந்து ரொம்பவே அழகாக அவரோட இன்புட்டை கொடுத்துருந்தாரு. அர்ஜுன் தாஸ் அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். நடிப்பில் அவர் கொஞ்சம் தேடிட்டே இருக்காருன்றதை இந்த படத்தில் ரொம்பவே அழகாக பார்க்க முடியுது. அதையும் தாண்டி செகண்ட் ஹாஃபில் அவரோட அந்த ஒரு ஐகானிக் டைலாக் வந்து சொல்ல வச்சுருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். அது எந்தளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது அவர் ரொம்ப அழகாக அவரோட அந்த வாய்ஸை வந்து பயன்படுத்தின இடம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காளி வெங்கட் முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காரு. காளி வெங்கட் எப்படி நடிப்பார் அப்படின்றத நம்மளுக்கு புதுசாக அதுவும் பாராட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது ஆனால் அவர் அவ்வளோ சூப்பராக நடிப்பார்ன்றதை நம்ம நிறைய படங்களில் பார்த்துட்டோம். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் முக்கால்வாசி டைமில் வந்து அவர் ஒரு டெட் பாடியாக தான் இருப்பார். ஸோ அதனால் டெட் பாடியாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் கொஞ்சம் நடமாடுன அந்த கொஞ்சம் நேரத்துலையுமே கூட அவருக்கு தேவையான படத்துக்கு தேவையான நடிப்பை டேரக்டர் கேட்ட நடிப்பை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்கிற நாசர், அபிராமி, அப்புறம் சிங்கம் புலி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு நடிக்கிற அவங்களோட நடிப்பு திறமையை முழுசாக வெளிப்படுத்துகிற அளவிலான காட்சிகள் வந்து இந்த படத்தில் இல்லை. இந்த கதைக்கு தேவைப்படலை அப்படின்னாலுமே கூட அவங்க கதையை கேட்குற நடிப்பை ரொம்ப இயல்பாக அந்த கதாபாத்திரத்தோட பொருந்தி ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாரையுமே தாண்டி படத்தில் நிறையா புதுமுகங்கள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சில பேரை நம்ம மற்ற படங்களை சைடு ஆக்டர்ஸாக பார்த்துருப்போம், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அவங்க எல்லாரையுமே வந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக வச்சு அவங்கள வெளிக்கொண்டு வர நினச்ச அந்த படக்குழுவுக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகளை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரத்தை நடித்த அந்த புது கேரக்டர்ஸும் வந்து ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நிறையா ஸ்கோப் இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லாத வகையில் இந்த படம் அவங்களுக்கான ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தில் மியூசிக்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டி இமான் பண்ணியிருக்காரு. படத்தோட நல்லா பொருந்தி போகிற அளவான ரொம்ப அழகான ஒரு இசையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பின்னணி இசையாக இருக்கட்டும், இல்லை சாங்ஸாக இருக்கட்டும், நல்லாவே கொடுத்துருக்காரு. ஆனால் மனசில் நிற்கிற மாதிரியான அவரோட ஐகானிக் சாங்ஸாக அந்த படத்தில் எதுவும் இல்லாதது இன்னொரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், அதை தவிர மற்ற பாடல்கள் எதுவும் பெருசாக மனசோட ஒட்டி போகாத அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒளிப்பதிவு PM ராஜ்குமார் பண்ணியிருக்காரு. அவர் இந்த சினிமோட்டோகிராஃபி ஒரு கிராமத்தை எப்படி காமிக்கணும் அப்படின்றதில் அவர் ஒரு ஓகேவான ஜாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஆனால் பெருசாக ஐகானிக்காக புதுசாக ஒரு எந்த இதையும் நம்மளால் பார்க்க முடியல. இருந்தாலும் படத்தில் எந்த விதமும் தொந்தரவாக இல்லாத வகையில் ரொம்பவே அழகாக அவரும் தன்னோட வேலையை பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கிராமத்தை மையமாக வச்ச ஒரு அங்கங்கே சின்ன சின்ன லாஃப்ஸ் கொடுக்குற இந்த இப்படி ஒரு டெட் பாடி, ஒரு பாம்பு போடுற ஒரு டெட் பாடியை வச்சு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு கருத்தை சொல்ல நினச்சிருக்காரு டேரக்டர். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த வகையிலும் ரொம்ப போரிங்காகவோ இல்லை நம்ம ரீசெண்டாக பார்த்து ஏமாந்து போகிற படங்கள் மாதிரியோ இல்லாமல் இது கண்டிப்பாக உங்களை ரொம்ப தொய்வடைய வைக்காத ஒரு நல்ல கருத்துடைய ஒரு படமாக இந்த படம் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.